ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருக்கிறார்கள். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர். மனிதன் பாவம் செய்யும் போது அவனுக்குள் இருக்கிற அந்த பாவத்தை அழிக்கும்படியாக அடுத்த சந்ததியாவது பரிசுத்தமாய் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை அழிக்கிறார். மனிதன் மனம் திரும்புவதற்கே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத நிலையில் இருக்கிற மனிதர்களை, அதாவது கர்த்தர் மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் திருந்த வேண்டும் என்று விரும்புகிறார். பல தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், அவனை மீட்டுக் கொள்ள முயற்சி செய்கிறார். எதையும் கேட்காமல் திருந்தவே மாட்டேன், திருந்துகிற எண்ணமே எனக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்களை வைத்திருந்து பிரயோஜனம் அல்ல. அவர்கள் கெட்டு போனவர்கள். அவர்கள் தங்கள் கேடுகளினால் பிறரையும் கெட்டு போக பண்ணாதபடிக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அழித்து போடுகிறார். அதாவது நம் வீடுகளில் நாம் காய்கறிகளை வாங்கி வருவோம். 1-2 காய்கறிகள் அழுகி இருந்தால் அதோடு கூட நல்ல பழங்களையும் வைத்தால் அது கெட்டு போய்விடும். எல்லாவற்றையும் சேர்த்து கிடைக்கும். அதனால் நாம் என்ன செய்வோம்? அந்த பழங்கள், அந்த காய்கறிகள் கெட்டு போனதை, லேசாக கெட்டு இருந்தாலும் அதை தனியே எடுத்து தூக்கி போட்டு விடுவோம். அப்பொழுது மற்றது பாதுகாக்கப்படும். இதே ஃபார்முலா தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலர்கள் முழுவதுமாய் கெட்டு போயிருந்தார்கள். அவர்களை அழித்து அடுத்த சந்ததியையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்த்தர் அவர்களை பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கிறார், எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேலர்களையும், அதாவது யூதாவின் ஜனங்களையும், கர்த்தருடைய ஜனங்களையும், எருசலேமின் குடிகளையும், சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் நேபுகாத்நேச்சர் ராஜாவிடம் ஒப்பு கொடுக்கிறார். அந்த ராஜா வந்து அவர்களை சங்காரம் பண்ணுகிறார். கர்த்தர் இந்த ஜனங்களை, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவமானத்துக்கும் நிந்தைக்கும் ஒப்பு கொடுக்கிறார். அவர்களுடைய தேசத்தை நித்திய வனாந்திரமாக்குகிறார். அவர்கள் இருந்த இடம் வனாந்திரமாயிற்று. இப்படிப்பட்ட நிலை உருவாகிறது. அவர்களுடைய மீறுதல், அதாவது திருந்தாத மனம், திருந்த வேண்டும் என்ற விருப்பம் இல்லாத மனமுடையவர்கள் இருப்பதினால், அவர்கள் வாழ்ந்திருப்பதினால் பலன் அல்ல, எந்த பலனும் இல்லை. ஒரு மனிதன் துன்பம் வரும்போதாவது திருந்தி விட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பலன் தருவார்கள், பிரயோஜனமானவர்கள். திருந்தவே மாட்டேன் என்று இருப்பவர்களால் அவர்களை வைத்துக் கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? இருக்கும் காலம் வரை மற்றவர்களை கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள், பிறரையும் கெடுத்து போடுவார்கள். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நான் அந்த தேசத்தில் எருசலேமிலும் யூதா ஜனங்களிடத்திலும் அவர்களுக்குள் மகிழ்ச்சியின் சத்தத்தையும், மணவாளனின் சத்தத்தையும், மணவாட்டியின் சத்தத்தையும், இயந்திரத்தின் சத்தத்தையும், விளக்கின் வெளிச்சத்தையும் நான் அகற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்பமான இல்லற வாழ்க்கை இருக்காது, எல்லாவற்றையும் அழித்து போடுவேன். விளக்கின் வெளிச்சம் அணைந்து போகும், இருளில் கிடப்பார்கள். அவர்கள் எல்லா சந்தோஷமான காரியங்களையும் இழந்து போவார்கள். மகிழ்ச்சியின் சத்தம் அந்த இடத்தில் கேட்கப்படாது. எல்லாம் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருப்பார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சிலர் இறந்து விடுவார்கள். அப்படி என்றால் தேசமே துக்கத்தோடு தானே இருக்கும். அப்படிப்பட்ட நிலை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழும் ஆகும், வனாந்தரமாக பாழாய் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வீட்டிலும் இறந்தவர்கள் இருந்தால் எல்லாவிடம் துக்க விடா இருக்கும். அப்பொழுது தேசம் எங்கும் சந்தோஷம் இருக்கார். சகல ஜாதிகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள். அங்கு நேபுகாத்நேச்சார் ராஜாவை, பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இந்த காரியம் 70 வருடங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் சொல்லுகிறார், 70 வருடம் அங்கு போய் அவர்கள் அந்நியரை சேவிக்க வேண்டும், அந்நியருக்கு அடிமையாய் வாழ வேண்டும். சொந்த பூமியில் சுதந்திரமாய் வாழ முடியாது. இப்படியாக கர்த்தர் செய்தார். இவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்காமல், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல், ஓய்ந்திருக்காமல் இருந்ததினால்
தேசம் எங்கும் ஓய்வாய் இருக்கும்படிக்கு அவர்களை கர்த்தர் விரட்டி விட்டார். கர்த்தர் நீதி உள்ளவர். நாம் எதை எதை கொண்டு அடிக்கிறோமோ அதை கொண்டே நம்மை திருப்பி அடிப்பார். இது கர்த்தருடைய சுபாவமாய் இருக்கிறது. புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து நம் வாழ்க்கை வாழ்வோம். அவர் எப்பொழுதும் எங்கும் இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவாய் நாம் எதையும் செய்ய முடியாது. ஒரு கண் இமைப்பதை கூட அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக நாம் எதையும் செய்துவிட்டு எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்வோம். இப்படி தம்முடைய ஜனங்கள் அந்நியரிடத்தில் கொண்டு போகப்பட்டு பாபிலோனில் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். 70 வருடம் இருப்பார்கள். அந்த 70 வருடங்கள் முடிந்த பின்பு, அந்த நாட்கள் நிறைவேறி முடிந்த பின்பு, கர்த்தர் அந்த ஜனங்களை, கல்தேயரையும் பாபிலோனியர்களையும் அதன் குடிகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அவர்கள் அக்கிரமக்காரர்கள் தான். அவர்களிடத்தில் தான் இந்த அக்கிரமக்காரர்களை பாபிலோனியர்கள் அக்கிரமக்காரர்கள். இஸ்ரவேலர்கள் அக்கிரமம் செய்ததினால் அந்த அக்கிரமக்காரர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். 70 வருடம் இவர்களுக்கு தண்டனை காலம் முடிகிறது. அது முடிந்த பின்பு கர்த்தர் அங்கு அக்கிரமமாய் இவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அல்லவா, அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் அக்கிரமங்களை விசாரித்து நேபுகாத்நேச்சார் ராஜா பாபிலோன் ராஜாவையும் கல்தேயரையும் நியாயம் விசாரித்து அவர்களை தண்டித்து அதை நித்திய பாழிடமாக்கி நிரந்தரமான பாழாய் போன இடமாய் மாற்றி விடுகிறார். முற்றிலும் அழித்து போடுகிறார். பாழாக்கி விடுகிறார். கர்த்தர் கெடுத்து போடுகிறார். அவர்கள் செழிப்பை அழித்து போடுகிறார். அதாவது நம்முடைய விவசாய நிலத்தில் ஒரு முள் செடி முளைத்து அது மரமாய் வளர்ந்திருந்தால் நாம் என்ன செய்வோம்? அதை வெட்டி அந்த முள்ளெல்லாம் எடுத்து கொளுத்தி விட்டு அதை சுத்திகரிப்போம் அல்லவா? அது போல கர்த்தர் செய்கிறார். இன்னும் கர்த்தர் சில காரியங்களை சொல்லுகிறார். அதாவது பாபிலோனுக்கு விரோதமாக இந்நாள் வரை கர்த்தர் அநேகம் தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருந்தார். அவர்கள் அக்கிரமத்தின் மீது பாபிலோனுக்கு விரோதமாக இந்நாள் வரை, அதாவது எரேமியா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் நாட்கள் வரைக்கும் அநேகம் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அந்த தீர்க்க தரிசனங்களின் படியையும் எரேமியா தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்க தரிசனத்தின் படியையும் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்த தீர்க்க தரிசனத்தின் படியையும் பாபிலோன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால் பாபிலோனுக்கு விரோதமாக கர்த்தர் எழுதி நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். அவர்களுக்கு தீங்கை வரப்படுவேன், அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அநேகம் ஜாதிகளும் பாபிலோனுக்கு விரோதமாக அநேக ஜாதிகள் எழும்பும், பெரிய ராஜாக்களும் எழும்பி வந்து பாபிலோனை ஆண்டு கொள்வார்கள். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனியரை வைத்து இஸ்ரவேலின் பாவத்திற்கு தண்டனை கொடுத்தார். இப்பொழுது பாபிலோனியர்கள் செய்த பாவத்திற்கு, அவர்கள் செய்த பாவத்திற்கு அந்நியரிடம் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அவர்களுக்கும் நியாயத்திற்கு உண்டு. அவர்கள் அக்கிரமம் அவ்வளவு செய்திருக்கிறார்கள் அல்லவா, இஸ்ரவேலரை விட அவர்களுக்கும் தண்டனை உண்டு. யார் எந்த அளவுக்கு செய்தாலும், தவறு செய்தவர்கள் யார் ஆயிருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் நீதியுள்ளவர். கர்த்தருடைய ஜனம் என்பதற்காக தவறு செய்கிறவர்களை விட்டுவிட மாட்டார். அந்நியர்கள் என்பதினாலும் விட்டுவிட மாட்டார். எல்லோருக்கும் நியாயத்திற்கு உண்டு. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிடத்தில் பேசுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். நான் என் முக்கியமான மதுபானத்தை இந்த பாத்திரத்தில் உனக்கு கொடுக்கிறேன். இதை நீ வாங்கி எல்லா ஜனங்களுக்கும் கொடு. பல தேசங்களின் பெயர்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேசங்களுக்கு எல்லாம் கொடு, பூமியின் சகல ராஜாக்களுக்கும் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு தரிசனமாக கர்த்தருடைய கோபம் ஊற்றப்பட்ட ஒரு மதுபானம் நிறைந்த பாத்திரம் போன்ற ஒரு மதுபானத்தை ஒரு மனிதன் குடித்தால் அவன் மயங்கி வாந்தி பண்ணி கீழே விழுந்து கிடப்பான். அது போல கர்த்தருடைய கோபம் என்பது மதுபானம் போல ஊற்றப்பட்டு, அதாவது தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆவியின் மண்டலத்தில் வெளிப்படும்படியாக, நமக்கு வெளிப்படும்படியாக இப்படி நிஜமாக செய்யப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாத்திரத்தை எடுத்து எரேமியாவினிடத்தில் கொடுக்கிறார். அதை இவர் வாங்குகிறார். இது இந்த உலகத்துக்கு, இயற்கை மண்டலத்தில் நடக்காத காரியம். தண்ணீரை ஊற்றி போட என்றால் நம்மால் ஊற்றி கொடுக்க முடியும்.
ஜூஸை ஊற்றி கொடு என்றால் ஒரு பாத்திரத்தில் நாம் ஊற்றி கொடுப்போம். உன் கோபத்தை ஊற்றி கொடு என்றால் நம்மால் கொடுக்க முடியுமா? அது எப்படி ஊற்றி கொடுக்க முடியும்? ஆனால் இது ஆவியின் மண்டலத்தில் சாத்தியம். கர்த்தருடைய கோபம் பாத்திரத்தில் ஊற்றப்பட்டு அந்த பாத்திரம் எரேமியாவின் இடத்தில் கொடுக்கப்படுகிறது. அதை கொண்டு போய் நீ எல்லா சகல ஜாதிகளுக்கும் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் கொண்டு போய் பல ராஜாக்களுக்கு கொடுக்கிறார். பூமியின் எல்லா ராஜாக்களுக்கும் கொடு என்று கடைசியாக சொல்லுகிறார். அப்படி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு அந்த கோபத்தின் தண்டனையை அவரவர் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஆவியின் மண்டலத்தில். ஆவிக்குரிய மண்டலம் என்பது இயற்கை மண்டலத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இது நிஜமாக இப்படியே நடக்கிறது. தரிசனமாக ஐயாவுக்கு, அதாவது தரிசனம் என்று சொன்னால் நாம் கனவு என்று நினைக்கிறோம் அல்ல, அது அதாவது நிஜமாக நடக்கிறது. கர்த்தர் ஒரு பாத்திரத்தை கொடுக்க அதை எரேமியா கையினால் வாங்குகிறார். இது நிச்சயமாகவே நடக்கிறது. கர்த்தர் அந்த பாத்திரத்தை கொடுக்கும் போது எரேமியா அந்த பாத்திரத்தை கர்த்தரிடத்தில் வாங்கி, கர்த்தர் எங்கெங்கு போக சொன்னாரோ, எந்தெந்த ஜாதிகளிடத்திற்கு போக சொன்னாரோ அந்தந்த இடத்திற்கு எரேமியா போய் அந்த ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கொடுக்கிறார். எல்லோருக்கும் யார் யாருக்கு கொடுக்க சொன்னாரோ கொடுக்கிறார். பூமியின் சகல ராஜாக்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோமுக்கும் மோவாபுக்கும் அம்மோன் புத்திரருக்கும் தீவுகளில் உள்ள ராஜாக்களுக்கும் பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிற ராஜாக்களுக்கும் கூட கொடுக்கப்பட்டதாம். உலகெங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய கோபம் உலகம் எங்கும் கொட்டப்பட போகிறது. நியாய தீர்ப்பு வரப்போகிறது, தீங்கு வரப்போகிறது என்று கூறும். இது எரேமியாவின் காலத்தில் நடந்ததா என்றால் இல்லை, இனி நடக்க போகிற சம்பவம் இது. உபத்திரவ காலத்தை குறித்தும் மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய 7 கோப கலசங்கள் ஊற்றப்படும் என்று வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பதை சற்று நினைவு கூறுவோம். கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்க போகிறது. அதாவது நாம் வாழும் இந்த காலத்தில், நம் காலம் முடிந்து நாம் செல்வதற்கு முன்பாக, இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்பாக இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஏவாள் அம்மா பாவம் செய்த போது பூமி முழுவதும் சபிக்கப்பட்டிருந்தது. உலகெங்கும் இருக்கிற எல்லா தேசங்களில் இருக்கிற ஜனங்களிலும் பாவிகள் இருக்கிறார்கள். எந்த தேசத்திலும் பாவிகளே இல்லை, எல்லோரும் பரிசுத்தமா இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு தேசமும் இல்லை. அப்படி இருக்க உலகெங்கும் நியாயத்திற்கு வருகிறது. பாவம் எல்லாரிடத்திலும் இருந்தால் நியாயத்திற்கும் எல்லோரிடத்திற்கும் வரும் அல்லவா? அதுதானே நியாயம். தூரத்தில் இருக்கிற தேசங்களுக்கும் பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிறவர்களுக்கும் பூமியின் விளிம்புகளில், அதாவது நிலப்பகுதியின் ஒரு கடற்கரை ஓரங்களில் இருக்கிற நாடுகளுக்கும் தீவுகளுக்கும் வனாந்திரங்களில் இருக்கிற ராஜாக்களுக்கும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் முடிந்த பின்பு, கொடுக்கப்பட்ட பின்பு சேசாக்கு என்பவனும் கடைசியாக அந்த உக்கிரத்தை, கோபத்தின் உக்கிரத்தை, அந்த பாத்திரத்தை குடிப்பானாம். சேசாக்கு என்றால் பாபிலோனை குறிக்கிறது. நீங்கள் குடித்து வெறித்து மதுபானத்தின் மயக்கத்தினால் பட்டயத்தால் வெட்டி கொண்டு விழுந்து கிடங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்தால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு போவீர்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. மிகுந்த துன்பம் உண்டாகும். இது சாதாரண காரியம் அல்ல. கர்த்தரின் கோபம் வருகிறது என்றால் அது சாதாரணம் அல்ல. அப்படி என்றால் இது எப்படி இருக்கும்? இதன் இன்றைய நம்முடைய புரிதலுக்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், கொரோனா போல. கொரோனா உலகெங்கும் பரவியது, பல தீமைகள் நடந்தது, ஜனங்கள் தத்தளித்தோம், எத்தனையோ பாடுகளை பட்டு. அது போல ஒரு நியாயத்திற்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு. பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொல்லும் போது இப்படிப்பட்ட தீமைதான் உலகெங்கும் மொத்தமாக பாதிக்கப்படக்கூடிய தீமை. இப்படி எரேமியா அந்த பாத்திரத்தை எல்லோருக்கும் கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று ஏதாவது ராஜா சொன்னால், அந்த கர்த்தருடைய கோபத்தை நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டாம் என்று சொன்னால், நீங்கள் குடித்து தீர்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். குடித்துதான் ஆக வேண்டும் என்று சொல், அதிகாரத்தோடு கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய நியாயத்திற்கு நிச்சயமாக எல்லோருக்கும் உண்டு.
எல்லா தேசங்களும் கர்த்தருடைய கோபத்தினால் பாதிக்கப்படும். தீமை வரும். எல்லா தேசங்களும் பாதிக்கப்படும். ஒரு தேசமும் தப்புவிக்காது. ஆனால் தேசங்களில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் ஜெபித்து விழித்திருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள, நம்மை போல கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்ற நாம் விழிப்போடு ஜெபிக்க வேண்டும். இந்த காலங்கள் இனி வருகிறதா இருக்கு. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஆனால் நன்றாக கவனிப்போம், உலகெங்கும் இருக்கிற தேசங்களுக்கு என்று இந்த இடத்தில் கர்த்தருடைய கோபம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போன காலத்தில் அந்த தேசம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது. உலகெங்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அப்படி என்றால் இது இனி நடக்க போகிற காரியம் இன்னும் நிறைவேறவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தீங்கை வரப்பண்ணுவேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களிடத்தில், என்னுடைய தேசத்தில் என் ஜனங்களிடத்தில் நான் துவக்கிய போது, என் ஜனங்களிடத்திலேயே நான் நியாய தீர்ப்பை துவக்கி இருக்கும் பொழுது மற்றவர்கள் நீங்கள் தப்புவீர்களா என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களையே நான் முதலில் அடிக்கிறேன், மற்றவர்கள் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். அடி எல்லோருக்கும் உண்டு. இப்படி இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இவைகளை எல்லாம் நீ எல்லோருக்கும் சொல்லி அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய சாபத்துக்கு விரோதமாக கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் பார்த்து நான் ஆர்ப்பரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகுந்த கோபத்தோடு. ஆலையை மிதிக்கிறவர்கள் என்றால் திராட்சரசம் பிழிகிறவர்கள். அந்த காலத்தில் திராட்சர பழங்களை தொட்டியில் போட்டு காலால் மிதித்து அதன் ரசத்தை எடுப்பார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது ஆர்ப்பரித்து சந்தோஷமாய் இப்படி செய்வார்களாம். அது போல நான் ஆர்ப்பரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆரவாரம் பூமியின் கடையாந்திரம் மட்டும் எட்டும். அப்படி என்றால் கர்த்தர் கோபப்பட்டு ஆரவாரித்தால் நமக்கு நடுக்கம்தான், மிகுந்த துன்பம் உண்டாகும், சொல்ல முடியாது, மிகுந்த ஆபத்து. மனிதர்கள் எல்லாம் புலம்பதான் வேண்டும். விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, மருத்துவர்களா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும், பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் சரி, தத்தளிப்புதான், மிகுந்த துன்பம் உண்டாகும். அவருக்கு முன்பாக யாரால் இருக்க முடியும்? கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் வழக்காடுவார். எல்லா மனிதர்களோடும் கர்த்தர் வழக்காடுவார். வழக்கு இருக்கிறதா? எப்படி இதை நீங்கள் செய்தீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அவர் கேட்க போகிறார். அதற்குரிய தண்டனையை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்று பொருள். மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். அப்படி என்றால் எல்லோருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். உயிரோடு இருக்கிற எல்லா மனிதர்களும் கர்த்தருடைய தண்டனையை பெறுவார்கள் என்று. துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், புயல் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா தேசங்களிலும் தீமை எழும்பும், புயலாய் வரும் என்று பொருள். துன்பம் வரும், அநேகம் எல்லா தேசங்களும் பாதிக்கப்படும் என்று. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை மற்றும் கடைசி முனை இன்னொரு முனை வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எல்லா இடங்களிலும் இறந்து கிடக்கிற ஜனங்களை பார்க்கலாமா? அவர்களுக்காக புலம்புவதற்கும் ஆள் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்காக யாரும் புலம்ப மாட்டார்கள். அவர்களை அடக்கம் பண்ண மாட்டார்கள். அவர்களுக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள் இருக்க மாட்டார்கள். கல்லறைகளில் சேர்க்கப்படாமலும் இருப்பார்களாம். அப்படி என்றால் அவர்கள் சரீரம் அப்படியே கிடக்கும் மண்ணே. இது எப்படி நடக்கும் என்றால் இந்த காலத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதாவது இந்த உலகமெங்கும் வரும் கர்த்தருடைய கோபத்தின் நியாயத்திற்கு வரும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இது எப்படி வரலாம் என்று இன்றைய விஞ்ஞானத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரேடியேஷன் என்று சொல்வார்கள். அதாவது தனிமங்களின் ரேடியேஷன், அந்த அலைகள் வரும். அந்த ரேடியேஷன் இருக்கும்போது சில விஷமமான, மிகவும் விஷத்தன்மையுள்ள கதிர் இயக்கங்கள் உண்டு. அப்படிப்பட்ட கதிர்கள் நாம் சாதாரணமாக ஜப்பானில் அணு உலைகள் இருந்தது.
அதில் வரும் கதிரியக்கம் அங்கு பாதிக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அணு உலைகளில் அணு உலையை பயன்படுத்தும் போது அதில் கதிரியக்கம் வெளியே வந்து அது காற்றை போல கண்ணுக்கும் தெரியாது, உணரவும் முடியாது. ஆனால் சரீரத்தை பாதித்துவிடும். அப்படிப்பட்ட கதிரியக்கத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜனங்கள் என்றார். இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட மரணம் நேரிடும் என்று வேதம் சொல்கிறது. கதிரியக்கத்தை பயன்படுத்தி தேசம் தேசத்தில் உலகெங்கும் யுத்தங்கள் ஏற்படலாம். யுத்தத்தில் உலக உலகமெங்கும் யுத்தத்தில் ஏதோ ஒரு நாடோ யாரோ ஒருவரோ பயன்படுத்துவார்கள். கதிரியக்கத்தை பயன்படுத்தி உலகத்தில் வாழும் மனிதர்கள் கொல்லப்படுவார்கள். அவர்களை போய் தொட்டால், அடக்கம் பண்ணுவதற்காக அடுத்தவர் போய் அந்த சரீரத்தை தொட்டால், அதனால் மற்றவர்களும் தொடுகிறவர்களும் பாதிக்கப்பட்டு இறந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலை வரும்போது யாரும் அதை தொடாமல் விட்டு விடுவார்கள். அரசாங்கமே தொடாதிருங்கள் என்று சொல்லும். கதிரியக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களை தொடக்கூடாது என்று அரசாங்கம் சொல்லும் போது மற்றவர்கள் அடக்கம் பண்ணாமல் விட்டு விடுவார். இப்படிப்பட்ட நிலை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைய புரிதல் என்னவென்றால், கதிரியக்கத்தை உலக நாடுகளில் யாராவது எந்த தேசமாவது யுத்தத்திற்கு பயன்படுத்தும். அப்படிப்பட்ட நிலை வரும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மேய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே. அப்படி என்றால் தேசங்களில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள், விஞ்ஞானிகள், தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பணக்காரர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அலறுவார்களா? அவர்களுக்கே அந்த நிலை என்றால் சாமானிய மனிதர்களின் நிலை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களே, நீங்கள் வெட்டப்படவும் அழிக்கப்படவும் நேரம் வந்தது. சாம்பலில் புரண்டு நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டு விழுந்து அழுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி தேசத்தின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கே மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது என்று போவோம். யாரும் தப்ப முடியாது கர்த்தரிடத்தில். பணக்காரன், விஞ்ஞானி, அரசியல்வாதி என்று எதையும் சொல்ல முடியாது. மிக அந்தஸ்தில் மேய்ப்பர்கள் என்றால் அரசியல்வாதிகள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கும், உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறவர்கள் எந்த வழியிலும் தப்பிக்கொள்ள முடியாது. இங்கு போய் தப்பிக்கொள்வேன், அங்கு போய் தப்பிக்கொள்வேன், நிலாவில் போய் தங்கிக் கொள்வேன், செவ்வாயில் போய் மறைந்து கொள்வேன் என்றெல்லாம் நினைக்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக யாராலும் தப்பிக்க முடியாது. கர்த்தர் தங்களுடைய மேய்ச்சலை பாழாக்கினதினால் மேய்ப்பர்கள் புலம்புவதும், மேய்ப்பர்கள் கூப்பிடுவதும், அலறுவதுமான நிலை ஏற்படும். அந்த சத்தம் கேட்கும். அவர்கள் சுகமாய் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் கர்த்தரால் சங்காரமாயின, முற்றிலும் அழிக்கப்பட்டு போயிற்று. மிகப்பெரிய தீமை வந்தது என்று பொருள். கர்த்தர் பதிவிருந்து புறப்படுகிற, பதுங்கி பதுங்கி போகிற சிங்கத்தை போல் இருப்பாராம். பதுங்கி இருந்து விட்டு புறப்படுகிற சிங்கம் அது எப்படி போய் பாய்ந்து விடும்? அது போல ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினாலும் அவனுடைய உக்கிர கோபத்தினாலும் தேசம் பாழாக்கப்பட்டது. ஒடுக்குகிறவன் என்று சொல்லும் போது மனிதனை குறிக்கிறது. கர்த்தருடைய கோபத்தை தீர்க்க கர்த்தர் மனிதனை பயன்படுத்துகிறார். ஏதாவது ஒரு தேசத்திலிருந்து ஏதாவது ஒரு தலைவனை எழும்பி தேசம் எங்கும் தீமையை வர வைப்பான். அவன் தீமை செய்கிறவனாய் இருப்பான், மிகவும் பொல்லாதவனாய் துன்மார்க்கனாய் இருப்பான். அவன் இப்படிப்பட்ட, அதாவது ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய கதிரியக்கத்தை பயன்படுத்தி யுத்தத்தை செய்வான். அதனால் உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்படி நடக்கும். ஒரு தேசத்தில் தொடங்கின கொரோனாவானது உலகெங்கும் பரம்பி அழிந்தது. அது போல இதுவும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய கோபத்தினால் வருகிறது. ஏதோ ஒரு மனிதன் மூலமாக இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகிறது. தேசம் பாழாயிற்று என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நடக்க போகிறது. தேசம் எங்கும் பாழாய் போகிறது. கர்த்தருடைய கோபம் இவ்வளவாய் வரும்படியாய் மனிதர்கள் நடந்து கொண்டதையே. இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள். நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு பயப்படுவோம். நம் தனி மனித வாழ்க்கையிலும் நாம் திருச்சபையாகவும் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பரிசுத்தம் ஆகும் போது மனம் திரும்பாதவர்களுக்கு தான் இந்த கோபம் எல்லாம். கர்த்தருடைய கோபம் யார் மேல் வரும்? மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள். மனம் திரும்புகிற விருப்பம், நாம் திருந்திவிட வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் இருந்தால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் அழிக்க மாட்டார். உண்மையாய் நாம் திருந்த நினைத்தால்
நமக்கு உதவி செய்து கர்த்தர் நம்மை திருந்த பண்ணுவார். நாம் திரும்பி விடுவோம். பரிசுத்தமாய் நமக்கே நம் வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை பிடிக்காத அளவுக்கு பரிசுத்தமாய் நம்மை மாற்றி விடுவார். நமக்கு தேவை மனம் திரும்புகிற விருப்பம் வேண்டும். அதை வளர்த்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும். நம்மை படைத்த தேவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். நம் தகப்பனை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டாமா? துக்கப்படுத்தலாமா? யோசித்துப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். பயப்பட தேவை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாறனாதான்.